பள்ளி சிறார்களின் நலனை பேணி பாதுகாத்திடும் வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் 1,52,000 குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு 17 குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இருதய அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் பயனடைந்த குழந்தைகளும் பெற்றோரும் உணர்ச்சி பொங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். கல்வி மேம்பாடு அடைய பள்ளி குழந்தைகளின் ஆரோக்கியம் அவசியம் என்பதை உணர்ந்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பள்ளி சிறார் நலவாழ்வு திட்டத்தின் கீழ் பள்ளி செல்லும் மாணவ மாணவியர் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு செல்லும் சிறார்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய உத்தரவிட்டுள்ளார். மேலும் வட்டார அளவில் அரசு மருத்துவர்கள் அடங்கிய குழுவினை அமைத்து அனைத்து பள்ளிகளுக்கும் சென்று மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளவும், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உயர்தர மருத்துவ சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளவும் முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். அதன்படி திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 8 மாதத்தில் 1,52,000 பள்ளி சிறார்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் நோய் கண்டறியப்பட்ட 2,600 குழந்தைகளுக்கு மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளன. அவர்களில் 80 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவ குழுவினர் திட்டமிட்டனர். முதல் கட்டமாக 24 குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 42,50,000 ரூபாய் செலவிலான அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளன. இதில் பிறவியிலேயே இருதய கோளாறால் பாதிக்கப்பட்ட 17 குழந்தைகளுக்கு இருதய அறுவை சிகிச்சையும், 3 குழந்தைகளுக்கு காது கேளாமை தொடர்பான அறுவை சிகிச்சையும், 1 குழந்தைக்கு உதடு பிளவு அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பள்ளி சிறார் நலவாழ்வு திட்டத்தின் கீழே 2,600 பேர்த்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. 24 குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதில் 17 குழந்தைகளுக்கு பிறவியிலேயே இருதய கோளாறு இருந்தது, 3 குழந்தைகளுக்கு காது கேளாமை, 3 குழந்தைகளுக்கு வளைவான கால்களுக்கான அறுவை சிகிச்சை மற்றும் 1 குழந்தைகளுக்கு உதடு பிளவுக்கான அறுவை சிகிச்சை. முதலமைச்சர் அவர்களின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழே இந்த ஆபரேஷனுக்கு ₹1 கூட செலவில்லாமல் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அந்த குழந்தைகள் நலமாக இருக்காங்க. தற்போது பூரண நலத்துடன் உள்ள 24 குழந்தைகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களுடனான கலந்தாய்வு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட குழந்தைகளும் அவர்களது பெற்றோரும் உணர்ச்சி பொங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்தனர். பாப்பாவுக்கு பிரச்சனை, ஹார்ட்டில் பிரச்சனை இருந்தது. வெளியில் போய் பார்த்தா பல லட்ச ரூபா செலவாகும். அம்மா காப்பீடு திட்டத்தில் ஃப்ரீயாக பண்ணிட்டு வந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணி நல்லா இருக்கு. அம்மா ரொம்ப நான் நன்றிகரனாக இருப்பேன். ஸ்கூலில் செக் பண்ணாங்க. 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா ஆகும். முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தால் பண்ணோம். அதனால் எனக்கு இப்போ நான் நல்லா இருக்கேன். அதனால் இதெல்லாம் அம்மாவுக்கு தான் வணக்கம் தெரிவிச்சுக்கேன்.